அடுத்த நிகழ்வாக நமக்கு தினம் தினம் முத்திரைகளை சிறப்பாக அளித்து வரும் ஜெய்கணேஷ் ஐயா அவர்கள் இன்றும் நமக்கு சிறப்பான முத்திரைகளை அளிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். காலை சக்கரம் நிகழ்வில் நமக்கு அற்புதமான முத்திரைகளை அளித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஜெய்கணேஷ் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம் ஐயா. குருவே நம, தந்தையே நம. இன்னைக்கு நம்மளுடைய முத்திரை மருத்துவத்துல பார்க்க போறது என்ன அப்படின்னா, மண்டல முத்திரை அப்படிங்கிறது பார்க்க போறோம். மண்டல அப்படிங்கிறது வடமொழி சொல்லிருந்து வந்த ஒரு சொல்லு. மண்டலம் அப்படின்னா பிரபஞ்சம். இந்த பிரபஞ்ச முத்திரைன்னு பேரு. இந்த பிரபஞ்ச முத்திரை இமயமலை மேல இருக்கக்கூடிய மேருமலைன்னு ஒரு மலை இருக்குது. அந்த மலைக்கு தங்க மலைன்னு சொல்லுவாங்க. அந்த தங்க மலையில போய் தரிசனம் பண்ணக்கூடிய அளவுக்கு உயர்வு கொடுக்கூடியது அப்படின்னு சொல்லி முத்திரைக்கு பொழுது அந்த மேருமலையோட உயர்வை நம்மளுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த முத்திரையுடைய ஒரு உள்ளார்ந்த கருத்து. மேலும் இது கவனிக்கும் திறனை அதிகமா இருக்கணும். காஸ்மிக் எனர்ஜி அதை ரொம்ப அதிகமா ரிசீவ் பண்ணி கொடுக்கும். அதுபோக தியான தன்மையில நல்ல மேன்மை அடைவதற்கான வாய்ப்பினை கொடுக்கும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்திகள் எல்லாத்தையும் சமன்படுத்தி சிறப்பான ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை கொடுக்கும். இந்த முத்திரை எப்படி செய்ய போறது அப்படின்னா, இந்த முத்திரையை நீங்க உங்க 2 கையில் செய்ய போறீங்க. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கஷ்டமா இருக்கும், போய் சேரும். இந்த சுண்டு விரலையும் அதுக்கப்புறம் நடுவிரல் 2யும் கோர்த்துக்கணும். சுண்டு விரலை ஃபர்ஸ்ட் கோர்த்துக்கிறீங்க. அப்புறம் அப்படி மோதிரலை உள்ள விட்டுட்டு நடுவிரல கோர்த்துக்கிறீங்க. சுண்டு விரலை கோர்த்துக்கணும். நடுவில் அப்படி 4 விரலையும் கோர்த்துட்டு இந்த ஆள்காட்டி விரலை வச்சு இந்த மேல கூடிய நடுவிரலை பிடிச்சிக்கணும். ஆள்காட்டி விரலை வச்சு நடுவில் பிடிச்சிக்கணும். 3 விரலை ஃபர்ஸ்ட் கோர்த்துக்கிறீங்க. சுண்டு விரல், மோதிர விரல், நடுவிரல் 3 விரலையும் கோர்த்துட்டு ஆள்காட்டி விரலை வச்சு மேல இருக்கக்கூடிய நடுவிரலை பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இந்த சுண்டு விரல இந்த கட்டை விரலை வச்சு இப்படி பிடிச்சிக்கிறோம். பிடிச்சிட்டு இந்த 2 மோதிரலையும் நடுவில் இப்படி அவ்வளோதான். மறுபடியும் சொல்றேன். இந்த 3 விரலை ஃபர்ஸ்ட் கோர்த்துக்கிறோம். 3 விரலை ஃபர்ஸ்ட் கோர்த்துக்கிறோம். இது மோதிர விரல், சுண்டு விரல், நடுவிரல் 3யும் கோர்த்துக்கிறோம். கோர்த்துட்டு ஆள்காட்டி விரல் கொண்டு நீங்க நடுவிரலை பார்க்க இப்படி பண்ணுங்க. நடுவிரலை இப்படி பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டை விரல் கொண்டு மோதிர விரலை பிடிச்சிக்கணும். இந்த நடுவில் 2யும் இப்படி நீட்டிக்கணும். அவ்வளவுதான். இந்த முத்திரை இப்படி இருக்கும். ஸோ இது மண்டல முத்திரைன்னு பேர். இந்த மண்டல முத்திரை அப்படிங்கிறது மேருமலையில குறைவுபடுது. இது என்ன பண்ணணும்னா இப்படி பகுத்திட்டு வச்சுக்கணும். ரொம்ப கஷ்டப்படுத்தாம வச்சுக்கலாம். அந்த முத்திரையை ரொம்ப கஷ்டப்படுத்தி செய்யக்கூடாது. இந்த முத்திரை செய்யும்போது முழுக்க நேரம் வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு நீங்க அந்த முத்திரையை காலையில 4 to 6 அப்படிங்கிறது செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுல 5 நிமிஷம் செஞ்சா போதும். 5 நிமிஷம் 15 நிமிஷம் செஞ்சா போதும். சரிங்களா? அந்த அளவுக்கு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கைகள் வலிச்சதுன்னா அந்த முத்திரை ரிலீஸ் பண்ணிடணும். ஏன்னா அந்த கை வலிக்காம பூ மாதிரி இருக்கும்போது தான் அதோட சக்தி நல்லா நம்ம விட்ட வேலை செய்யும். ஆனா ஃபர்ஸ்ட் குடிக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு குடிப்பீங்க. அதுதான் டெக்னிக் சொல்றேன். முதல்ல என்ன பண்ணணும், இந்த 3 விரலை அப்படியே இப்படி கோர்த்துக்கணும். இப்படி கோர்த்துட்டு இந்த ஆள்காட்டி விரலை நடுவிரலை ஃபர்ஸ்ட் இப்படி பிடிக்கணும். பிடிக்கும்போது ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறமா இந்த சுண்டு விரலை கட்டை விரல் சொல்லணும். அது ஈஸியா இருக்கும். இப்படி மோதிரம் 2யும் இப்படி நீட்டிக்கணும். அவ்வளவுதான். இப்போ மோதிரம் மட்டும் மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். மேல் நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கணும். இதுக்கு பேர் தான் மண்டல முத்திரை அப்படின்னு பேரு. இந்த மண்டல முத்திரை அப்படிங்கிறது உங்களுக்கு மேருமலையுடைய சக்தியை கொடுக்கும். நீங்க என்ன பண்ணணும், அந்த கண்குளும் உட்காந்துக்கிட்டு சுவாசம் பண்ணும்போது மூச்சை உள்ள இருக்கிறப்போ வயிறு வெளியே வர மாதிரியும், மூச்சை வெளியே விடும்போது வயிறு உள்ள போற மாதிரியும் பயிற்சி பண்ணணும். இந்த முத்திரை எப்படி செய்யணும்னா, மூச்சை உள்ள இருக்கிறீங்க, அப்போ வயிறு வெளியே வரணும். மூச்சு வெளியிடுறீங்க, அப்போ வயிறு உள்ள போகணும். இது மாதிரி நீங்க பயிற்சி செஞ்சுக்கிட்டேவும் அப்படியே நீங்க மேரு மலைக்கு நிக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கணும். நான் உங்களுக்கு பிக்சரை போட்டு விடுறேன். மேரு மலைங்கிறத அந்த மலைக்கு நிக்கிற மாதிரி இது பண்ணிக்கிட்டு அந்த மலைக்கு நன்றி சொல்லிட்டு நீங்க அப்படியே ஒரு வாசகம் அனுப்பிச்சிக்கலாம். அந்த வாசகத்தை நீங்க என்ன பண்ணுங்க, படிச்சுட்டு மனசுல நினைச்சுக்கணும். அப்படி நினைக்க இமயமலையில் இருக்கக்கூடிய அந்த மந்திர மலை மேல நின்று நாம என்ன வரத்தை கேட்கிறோமோ அந்த வரத்தை கேட்கக்கூடிய தன்மையை இந்த முத்திரை நம்ம வீட்டுல இருந்து செய்யும் போதே கிடைக்கும். அந்த மேல்மலை அளவுக்கு உயர்வதற்கு வாய்ப்பு கொடுக்கும். ஒரு தியானம் மாதிரி தினந்தோறும் 5 நிமிஷம் நம்ம என்ன பண்ணலாம், கற்பனை மூலமாக அந்த மலைக்கு போயிட்டு வரலாம். அப்படி போயிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் வாய்ந்த முத்திரை. ஆன்மீக துறையில மேன்மை அடைவதற்கு இந்த மண்டல முத்திரைங்கிறது ரொம்ப ரொம்ப உபயோகமா இருக்கும். சரிங்களா? அதனால யாருக்கெல்லாம் இந்த முத்திரை தேவையோ அவங்க செஞ்சுக்கங்க. எப்படி செய்யணும் மறுபடியும் சொல்றேன். இந்த 3 விரல்களை கோர்த்துக்கணும். சுண்டு விரல், மோதிர விரல் 3 விரலையும் கோர்த்துக்கணும். கோர்த்துக்கிட்டு முதல்ல நடுவிரலை இந்த ஆள்காட்டி விரலை வச்சு பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் சுண்டு விரலை கட்டை விரலை வச்சு இப்படி தொட்டுக்கணும். அதுக்கப்புறமா இந்த மோதிர 2லையும் நடுவுல நீட்டிக்கணும். அவ்வளவுதான். பூ மாதிரி பார்க்கறதுக்கு ஒரு பூ மாதிரி இருக்கும். பூ மாதிரி இருக்கும். அப்படியே நமக்கு வச்சுட்டு உட்காந்துக்க வேண்டியதான். இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான முத்திரையை இன்னைக்கு பயிற்சி கொடுக்க வச்ச பிரபஞ்சத்திற்கு மிக்க நன்றி. கற்றுக்கொண்ட அனைத்து அன்புகளுக்கும், கற்றுக் கொடுத்த அனைத்து ஆசனங்களுக்கும், மேலும்
குணபாலன் ஐயாவுக்கும் ஓட்ஸ் நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. குருவே நம, தந்தையே நம. நன்றிங்க. நன்றிங்கய்யா. சிறப்பு, சந்தோஷம். இன்றைய நாளில் அற்புதமாக ஒரு கடினமாக இருந்தாலும் பார்ப்பதற்கு ஐயா சொன்ன மாதிரி கடினமாக இருக்கும், போக போக அது சுலபமாக இருக்கும் என்பதை சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த முத்திரைகளை நம்ம செய்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, சிறப்பான ஒரு முத்திரைகளை சிறப்பித்துக் கொடுத்த ஜெய் கணேஷ் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கய்யா. நன்றிங்க. நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். காலை வணக்கம். சுகப்பிரசவம் ஒரு வரம். பாகம் 1. ஏன் 1ன்னு சொல்றேன்னா, சுகப்பிரசவங்கிறது ஒரு பெரிய விஷயம், 7 நிமிஷத்துல சொல்ல முடியாது. எனவே பல பாகமா நான் சொல்ல போறேன். அதனால தொடர்ந்து பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். பிரசவம் ஒரு வரம். பல பேர் கேக்குறாங்க, சார் சுகப்பிரசவம் பெத்துக்கிறதுக்கு யாராவது இருக்காங்களா, வீட்டுக்கு அனுப்பிச்சுடுங்க, நாங்க பெத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இது பாருங்க, சுகப்பிரசவம்னா நீங்களே உங்க குழந்தைய நீங்களே பெத்துக்கிறதுக்கு பேர் தான் சுகப்பிரசவமே தவிர, எப்ப இன்னொருத்தர் எதிர்பார்க்குறீங்களோ சுகப்பிரசவம் கிடையாது. சுகப்பிரசவம்னா என்னன்னா, மருந்து சாப்பிடாம, மாத்திரை சாப்பிடாம, ஸ்கேன் பண்ணாம, ஹாஸ்பிட்டல்லே போகாம, தடுப்பூசியே போடாம, வேறொருத்தருடைய உதவியே இல்லாம, அம்மா அப்பா இல்ல சொந்தக்காரங்க, வீட்டுல இருக்கிற அம்மா, மாமியாரு, இந்த மாதிரி வீட்டுல இருக்கிற ரத்த உறவுகள் யாரோ ஒருத்தர் உதவியோட நீங்களே உங்க குழந்தைய ரொம்ப ஃப்ரீயா, ஜாலியா, எளிமையா பெத்துக்கிற ஒரு முறைக்கு பேர் தான் சுகப்பிரசவமே தவிர, சுகப்பிரசவங்கிறது இன்னொருத்தர் வந்து பாக்குறது கிடையாது. வேணா ஐடியா கொடுக்கலாம், சுகப்பிரசவம் பெத்துக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கறதா சுகப்பிரசவம் தவிர, சுகப்பிரசவத்துக்கு செஞ்சு கொடுக்க முடியாது. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். இதை ஏன் நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை நான் வந்து உங்களுக்கு சுகப்பிரசவத்துக்கு உங்க வீட்டுக்கு ஒரு ஆள் அனுப்புறேங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அம்மா இருக்காங்க இல்லைங்களா, கர்ப்பிணி அம்மா, அவங்க எதையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, எதையும் கத்துக்க மாட்டாங்க, எதை பத்தி யோசிக்க மாட்டாங்க. அவங்க வாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. கடைசி நேரத்துல உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு நீங்க பெத்து கொடுங்க அப்படின்னா, அப்படியெல்லாம் பெத்துக்க முடியாது. அப்போ ஒருவேளை அதுல ஏதாவது கொஞ்சம் முன்ன பண்ண இருந்துச்சுன்னா, உங்களை நம்பி நாங்க பெத்துக்கிட்டோம்னு சொல்லுவீங்க. இங்க பாருங்க, சுகப்பிரசவங்கிறது ஆடு, மாடு, கோழி, விலங்கு எல்லாம் அதுவே தானா பெத்துக்குதா இல்லையா? இந்த மனுஷனுக்கு மட்டும் என்னங்க இவ்வளவு இது? உண்மையிலேயே சொல்ல போனா இயற்கைங்கிறது சுகப்பிரசவங்க. இறைவனை நம்பினீங்கன்னா சுகப்பிரசவம். ஏங்க, ஒரு குழந்தைக்கு கண்ணு, காது, மூக்கெல்லாம், கிட்னி, கணையம் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குற அந்த இறைவன் வெளியே தள்ளுறதுக்கு மட்டும் முடியாதா? இதுக்கு எதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம்? எனவே பிரசவம் என்பது ஒரு பெரிய வித்தை அல்ல, இயல்பு, ஒரு சாதாரண விஷயம், எளிமை. பல பேர் கேக்குறாங்க, அது எப்படி சுகப்பிரசவம் வீட்லயே அம்மாவே பெத்துக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. நான் கேக்குறேன், ஏன் எப்படி பத்துக்க முடியாதுன்னு கேக்குறேன். நானு, நீங்க முடியுங்கிறது ஆச்சரியமா கேக்குறீங்க, நான் முடியாதுங்கிறது ஆச்சரியமா கேக்குறேன். சாதாரணமா பெத்துக்க முடியுங்க. பாருங்க, சுகப்பிரசவம் என்பது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இருந்தாலும் நான் எவ்வளவு சீக்கிரமா சொல்ல முடியுமோ சொல்றேன். அதாவது நான் சொல்ற மாதிரி எல்லாம், இப்ப நான் சில விஷயம் சொல்ல போறேன். நான் சொல்ற மாதிரி எல்லாம் செஞ்சீங்கன்னா நீங்க மருத்துவமனைக்கே போகாம, கத்தி வச்சு அறுக்காம, சிம்பிளா வீட்லயே வலி இல்லாம, வேதனை இல்லாம, சுலபமா குழந்தைய பெற்றுக்கலாம். அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். நான் எவ்வளவு ஷார்ட்டா சொல்ல முடியுமோ சொல்றேன். இப்ப நான் சொல்றதெல்லாம் நோட் பண்ணிட்டு அதை செய்யுங்க. வீட்லயே சுகப்பிரசவம் நடக்கும். முதல் விஷயம், 6 மாசத்துக்கு ஒருக்கா பேதிக் சாப்பிடணும். பேதிக்னா கழிவு வெளியேற்றுறது. அதை செஞ்சீங்கன்னா தான் உடம்பு கிளியரா இருக்கும். அப்பதான் குழந்தை வெளியே வரும். வாரத்துக்கு ஒரு முறை மௌன விரதம் இருக்கணும். மௌனமா இருக்கும் பொழுதுதான் குழந்தை நல்லபடியா வளரும். அதாவது மருந்து மாத்திரையோட ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டீங்கன்னா அதுக்கு பேரு ஜெர்சி குழந்தைன்னு பேரு. மருந்து இல்லாம குழந்தை பெற்றுக்கிட்டீங்கன்னா நாட்டு குழந்தைன்னு பேரு. இப்ப சொல்லுங்க, உங்க குழந்தை நாட்டு குழந்தையா இருக்கணுமா இல்ல ஜெர்சி குழந்தையா இருக்கணுமா? அதாவதுங்க, இப்போ மாடுக்கு பெரிய ஆர்ப்பாட்டம், நாட்டு மாடு, ஜெர்சி மாடு அப்படின்னு எவ்வளவு பெரிய கலாட்டா வந்துச்சு. ஒரு மாட்டுக்கு இவ்வளவு கலாட்டான்னா, மனுஷனுக்கு உரம் போட்டு வளர்த்தா கெமிக்கல் காய்கறி, உரமே இல்லாத வளர்த்தா ஆர்கானிக் சொல்றாங்க இல்லைங்களா? அப்ப ஆர்கானிக் பேபி வேணும்னா இப்ப நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்கணுங்க, சரிங்களா? பாருங்க, முதல் விஷயம்,
6 மாசத்துக்கு ஒருக்கா பேதி சாப்பிடணும். 2வது, வாரம் ஒரு முறை இல்ல மாசம் ஒரு முறை மௌன விரதம் இருக்கணும். அடுத்தது, ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது கண்ணை பச்சை தண்ணியில கழுவணும். அதுக்கப்புறமா நல்லெண்ணெயில டெய்லி ஒரு முறை வாய் கொப்பளிக்கணும். அதுக்கப்புறமா மூக்கு கழுவுறதுக்குன்னு ஒரு குவளை இருக்கு. இதுல மாதத்துக்கு ஒரு முறையாவது மூக்கு கழுவணும். அதுக்கப்புறமா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை காதை கிளீன் பண்ணணும். நான் சொல்றது குழந்தைக்கு இல்ல, அம்மாவுக்கு. அம்மா ஆரோக்கியமா இருந்தாதான் குழந்தை பெற்றுக்க முடியும். அம்மாவே ஆரோக்கியமா இல்லைன்னா குழந்தை பெற்றுக்க முடியாது. அதுக்கப்புறமா விரதம் இருக்கணும். வாரத்துக்கு ஒரு முறை இல்ல மாசத்துக்கு ஒரு முறை தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு விரதம் இருக்கணும். கர்ப்ப காலத்துல விரதம் இருக்க வேண்டாம். நான் சொல்றது கர்ப்பத்துக்கு முன்னாலேயே விரதம் எல்லாம் இருந்து அதுக்கப்புறம் கன்சீவ் ஆனீங்கன்னா அந்த குழந்தை ஒரு அழகிய ஒரு இறை குழந்தையா உங்களுக்கு சுலபமா பிறக்கும். இப்படி நம்ம என்ன பண்ணணும், இயற்கை வைத்தியங்களை ஃபாலோ பண்ணி குழந்தை பெற்றுக்கிட்டாதான் குழந்தை பிறக்கும். பல பேர் என்ன பண்றாங்க, கடைசி நேரத்துல குழந்தை பெற்றுக்கும் பொழுது எனக்கு சுகப்பிரசவம் நடக்கணும் வாங்க அப்படிங்கிறாங்க. கடைசி நேரத்துல ஒருவேளை முடியாம போலாம். அந்த கர்ப்ப காலத்துக்கு முன்னால் இருந்து கர்ப்ப காலத்துல என்ன செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் சுகப்பிரசவமே தவிர திடீர்னு எடுத்த உடனே ஒரு காரியத்தை பண்ண முடியாது. எனவே கர்ப்ப காலத்துக்கு முன்னாலேயும் இயல்பா இயற்கை வைத்தியங்களை நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கணும். காது கிளீன் பண்ணியிருக்கணும், கண்ணை கிளீன் பண்ணியிருக்கணும், மூக்கை சுத்தம் பண்ணியிருக்கணும், எண்ணெய் ஊற்றி வாய்க்கு பிடிச்சிருக்கணும், இனிமா கொடுத்துருக்கணும், வேதிக் சாப்பிட்ருக்கணும், மௌன விரதம் இருந்திருக்கணும், சூரியனை வெறுங்கண்ணால் பாக்குற சூரிய பயிற்சின்னு இருக்கு. இதெல்லாம் செஞ்சிருக்கணும். இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, அதாவது இயற்கை வழிமுறைகளை இயற்கை வைத்தியம் சொல்றாங்க இல்லைங்களா, இதையெல்லாம் கர்ப்பத்துக்கு முன்னால் ஒரு வருஷத்துல இருந்து ஆரம்பிச்சு கர்ப்ப காலத்திலயும் யாரு ஃபாலோ பண்றீங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு வலியும் வேதனையும் இல்லாம தானா குழந்தை வெளியே வந்து விழுகுங்க. எனவே இயற்கை முறையில் குழந்தை பெற்றுக் கொள்வதே சிறப்பு. செயற்கை முறை தேவையில்லை. எனவே நாம் இயற்கை முறையாகிய பல்வேறு விஷயங்களை ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், இனிமா கொடுக்கணும், பேதிக் சாப்பிடணும், கண்ணு கழுவணும், மூக்கு கழுவணும், காது கிளீன் பண்ணணும், எண்ணெய் ஊற்றி வாய்க்கு ஒப்பளிக்கணும், சூரியனை பார்க்கணும், மௌனம் இருக்கணும், விரதம் இருக்கணும். இது எல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இயற்கையா பிரசவம் சூப்பரா வீட்டிலேயே நடக்கும். எனவே சுகப்பிரசவம் என்பது ஒரு வரம். இதை பற்றி நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருப்போம். பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. இந்த ஒரு நாள் மட்டும் பார்த்தா பத்தாது, தொடர்ந்து பாருங்க. ஒரு 4-5 பார்ட் இருக்குது. அதை மொத்தமா நீங்க பாத்தீங்கன்னா தான் புரியும். எனவே சுகப்பிரசவம் ஒரு வரம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அதாவது சுகப்பிரசவத்தை பற்றி நமக்கு தொடர்ந்து விளக்கம் அளிக்க இருக்காங்க ஐயா. அன்றைய முதல் நிகழ்வாக சிறப்பான ஒரு விளக்கம் அளித்து சிறப்பித்து கொடுத்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நீங்களாம்மா ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களாம்மா? ஓகே. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு புதுமுகமா இருக்கும் எல்லாருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா 2 வாரங்கள் வந்து அம்மா நமக்கு கிளாஸ் எடுக்கல. அது என்னைக்கும் புதுமுகமா இருந்தாலும் நமக்கு பழைய முகம் தான் கண்டிப்பாக. ஏன்னா அவங்களுடைய வேலைபளு அதிகமான இருந்த காரணத்தினால் அதுக்காக வந்து அவங்க நமக்கு செஷன் எடுக்கலனாலும் இங்கே 200 பேருக்கு எடுக்கலனாலும் உலக அளவுல பயன்பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செஷனா அவங்க வந்து வெளியில வீடியோ மூலியமா அவங்க கொடுத்துட்டு இருக்கின்ற காரணத்தினால
இடையில வர முடியல. அதனால அவங்க அவங்களுடைய சேவைகள் ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு போய் சென்றடைந்து கொண்டே இருக்கிறது என்பதற்கு நாம் பெருமிதம் கொள்ள வேண்டிய நேரம் இது. கண்டிப்பாக இதுமாரி சேவைகள், அவங்களுடைய சேவைகள் மக்களுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நமது காலைச்சக்கரம் அன்பர் மூலமாக பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நிகழ்வில் நமக்கு பாத்தீங்கன்னா நோய் வர காரணம் காலைச்சக்கர அன்பர்களுக்கு புதுமையா இருக்கும். ஏன்னா நம்ம தான் நோயை விட்டு வெளியில வந்துட்டோமே. அம்மா திரும்பவும் நோய் வர காரணம் பெண்களுக்கு அப்படிங்கறத ஒரு தலைப்பை கொடுத்திருக்காங்க அப்படின்னாக்கா, இன்னும் அறியாமையில் இருப்பவர்களுக்காக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், அவ்வளவுதான். அதுக்காக நமக்கு தேவையான விஷயம் என்பதை விட, நம்மை விட அறியாமையில் இருப்பவர்களுக்கு நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இன்னைக்கு நமக்கு கொடுக்க போறாங்க. சிறப்பான ஒரு நிகழ்வு. வாழ்த்துக்களோடு இன்றைய நாளில் நமக்கு சிறப்பான இந்த பெண்களுக்கு நோய் வர காரணம் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள ஒரு அற்புத நிகழ்வை ஏற்படுத்தி கொடுக்க அகிலாமையார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறையாற்றல் துணை நிற்கட்டும். அதான் கிளியரா இருக்குங்களாங்கய்யா? ஓகேங்க. நன்றிங்க ஐயா. சொன்ன மாதிரி காலைச்சக்கரம் நண்பர்களுக்கு என்ன சொல்ல போறாங்க, நம்ம தான் ஆல்ரெடி அந்த ஒரு ஜேர்னில தானே இருக்கோம், அந்த பயணத்துல தானே இருக்கோம் அப்படின்னு எல்லா பெண்களுக்கும் ஈவன் ஆண்களுக்கும் கூட தோணும். இருந்தாலும் நாம கொஞ்சம் வெளியில இருந்து பார்க்கும்போது தான் நாம என்ன தப்பு பண்றோம்னு தெரியும். அந்த சூழலுக்குள்ளேயே இருக்கும்பொழுது நமக்கு தெரியாது நம்ம எல்லாம் சரியா தான் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு எண்ணத்திலேயே நாம இருப்போம். இப்ப அந்த மாதிரி விஷயங்களை தான் நான் கொஞ்சம் கோடிட்டு காமிக்க போறேன். முக்கியமான ஒண்ணு, எப்பவுமே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஆண்கள் உடல் நலத்தால் பாதிக்கப்பட்டா அல்லது ஆண்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டா அதற்கு காரணம் யார் அப்படின்னு சொன்னா, நாம எப்பவுமே மற்றவங்கள தான் சொல்லுவோம், அடுத்தது உடனே பெண்கள் தான் அப்படின்னு சொல்லுவோம். பெண்களுக்கு உடல்ல பாதிப்பு அல்லது மனதில் பாதிப்பு, ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டால் அதற்கு காரணம் ஆண்கள். இது காமனான ஒரு விஷயம். கொஞ்சம் ஆழமா சிந்திக்கும் பொழுது, ஏன்னா ஆண் பெண் அப்படிங்கிறவங்க எப்படின்னு சொன்னீங்கன்னா குடும்பத்துல. ஐயோ சொல்லுங்க. வாய்ஸ் கொஞ்சம் கிளியரா இல்லைங்கம்மா. வாய்ஸ் கிளியரா இருக்கு, அந்த ஆடியோ கொஞ்சம் இப்ப போதுமாங்க? லைட்டா இருக்குங்கம்மா, பேசுங்க. பெண்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமான காரணம். இப்ப கிளியரா இருக்காங்க? போதுமா? இருக்குதுங்க. லைட்டா ஏதோ ஒரு சவுண்ட் பேக்ரவுண்ட்ல வந்துட்டே இருக்கு. லைட்டா தான் வருது. சரி, பரவாயில்ல, சொல்லுங்க. ஓகே. ஒரே நிமிஷம். இப்ப கிளியரா இருக்குங்களா? ஃபேன் ஓடிட்டு ப்ளூடூத்ங்கிறதுனால அப்படின்னா சரி. பரவாயில்ல. நன்றி. முதலாவது நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, நிறைய இதுல என்னுடைய அனுபவத்துல நான் குறிச்சு வச்சிருக்கக்கூடிய அதை சரி செய்த விஷயங்கள் நிறைய இருக்கு. அதுதான் இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன். ஏன் நான் பெண்களுடைய ஆரோக்கியத்துக்குன்னு ஒரு டாபிக் எடுத்தேன். நான் கடந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்பு ஒரு பெண்களோட பாலிடெக்னிக், அதாவது விமன்ஸ் பாலிடெக்னிக், அதுல போய் ஸ்பீச் கொடுக்க போயிருந்தேன். நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். ஏன்னா இதெல்லாமே நான் அனுபவிச்ச விஷயம். அந்த 25 வருஷம் அனுபவத்துல இது எல்லாத்தையும் நான் ஃபேஸ் பண்ணி நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணி சரி பண்ணியிருக்கோம். ஆனா இது இன்னைக்கு ரொம்ப பேஸ்டான ஒரு காரணமா இருக்கு பெண்களுடைய ஆரோக்கிய குறைபாட்டுக்கு அப்படின்னு தெரிஞ்ச போது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டா, முதலாவது எப்பவுமே ஐயா சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நீலக பாஸ்கர் ஐயா சொல்லக்கூடிய ஒரு விஷயம், சுய அன்பு. சுய அன்புன்னா என்ன அப்படின்னா, நாம நம்ம மீது அக்கறை இல்லாம இருக்கிறது. அக்கறை செலுத்தணும். அப்படி இருந்தா நீங்க அன்பா இருக்கீங்கன்னு அர்த்தம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், அதான் தெரியுமே. ஆனா எத்தனை பேர் இதை நீங்க கொஞ்சமாவது கவனிச்சு அதுக்கப்புறம் அடுத்த நிலைக்கு போயிருக்கீங்க? காலைச்சக்கரம் நண்பர்களாகட்டும், அது பெண்களாகட்டும் ஆண்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே இது பொதுவான விஷயமா இருந்தாலும், ஆண்கள் உண்மையாலுமே நான் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறேன், ஆண்கள் பல பேர் சொல்றதை விட ஒரு 90-95%
தன் மீது மிக அக்கறையோட இருக்காங்க. யாரு தன்னால என்ன முடியும், தனக்கு என்ன அறிவு இருக்கு, அப்புறம் கமிட் பண்ணிடுவாங்க, இதை எப்படியாவது செய்து முடிக்கணும் அப்படின்னு இருக்காங்க. இதே பெண்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இப்போ லைவ்ல ப்ரோக்ராம்ல இருக்கிறவங்க சமையல் பண்ணிக்கிட்டே தான் கவனிப்பீங்க, அல்லது வேற ஏதாவது வேலைகளை கவனிச்சுட்டு இருக்கிறீங்க கிளாஸையும். எல்லாருமே ஒரு பக்கம் சிந்திங்க, இன்னைக்கு முழுக்க யோசிங்க, உங்களுடைய முடிவு என்னவா இருக்குன்னு நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இது ஒண்ணுதான் இருக்கும். எங்க சுத்தி வந்தாலும் நீங்க யோகா பண்ணல, நீங்க இந்த கிளாஸஸ்ல கேட்குற விஷயங்களை முழுமையா ஃபாலோ பண்றீங்களா, கேட்டதுக்கு அப்புறமாவது என்ன பண்றீங்க, அதை சிந்திச்சு ஃபாலோ பண்றீங்களா, இல்ல யோகா பாக்குறீங்க பண்றதுக்கு டைம் இருக்காது, இதுவும் கூட உங்க மேல உங்களுக்கு அக்கறை இல்லைன்னு அர்த்தம். நீங்க உங்களை நேசிக்கலன்னு அர்த்தம். உங்களுக்கு என்ன திறமை இருக்கு, உங்ககிட்ட என்ன ஆற்றல் இருக்கு, உங்களுடைய சக்தி என்ன, உங்களுடைய பலம் என்ன, நீங்க யாரு, உங்களால என்ன முடியும், இதை பத்தின சிந்தனை ஆழமா இல்லை, மேம்போக்கா யோசிக்கிறீங்க. அதனாலதான் இப்படி ஒரு கமிட்மெண்ட்டை நீங்க எடுக்காம இருக்கீங்க. இன்னொன்னு ஸ்ரத்தைன்னு சொல்லுவோம் யோகால. ஸ்ரத்தைனா என்ன, வைராக்கியம். வேற எதிர்த்து இருக்கோ இல்லையோ உங்களை நீங்கள் நேசிப்பதற்கு, உங்களுடைய வாழ்க்கை தரத்தை நீங்க உயர்த்தி கொள்வதற்கு, உங்களுடைய உடல் ஆரோக்கியம், மனப்பக்குவம், புத்தியில தெளிவு, இது 3 இருக்கணும். இது 3 இருந்தாதான் நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்கன்னு அர்த்தம். உடல் ஆரோக்கியத்துக்கு நம்ம ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கோம். பஞ்சபூதங்கள் பல வருஷங்களா பேசிட்டு இருக்கோம், விதவிதமா பேசுறாங்க, ஆனா அடிப்படை இந்த 5 தான். நல்ல உணவு, அதை எப்படி உட்கொள்ளணுமோ எப்போ உட்கொள்ளணுமோ அப்படிங்கிற அந்த அறிவு பூரணமா இருக்கா எல்லா பெண்களும். ஆண்கள், பெண்களுக்கு உரிய ஆண்கள் இருக்கீங்கல்ல, நீங்களும் சிந்திங்க அதெல்லாம் பண்றாங்களான்னு. இல்லைன்னா தப்பு இல்லை. ஒரு லைஃப் பார்ட்னர்னா என்ன, அவங்க ஏதாவது ஒரு விஷயத்துல தாழ்ந்து போயிட்டா நீங்க தான் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். அட்லீஸ்ட் ஞாபகப்படுத்துங்க, அம்மா இதுல நீங்க கொஞ்சம் கவனக்குறைவா இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஒண்ணு உடல் ஆரோக்கியம், அதுல முதலாவது என்ன அப்படின்னு சொன்னா உணவு. அந்த உணவு உட்கொள்றதுல நிறைய சொல்லியிருக்கோம், இது சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாது, இது இப்படி சாப்பிடணும். பாஸ்கரையா 21 வீடியோ பார்த்தாச்சா அப்படின்னு கேட்கும் பொழுது என் பிரச்சனை சரியா போட்டான், அப்புறம் இவர் என்ன எப்ப பார்த்தாலும் 21 வீடியோ பார்க்க சொல்றாரு அப்படின்னு நமக்கு வருது இல்ல. நான் கேட்கிறேன், 21 வீடியோல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னாவது ஒரு தடவை பார்த்துருக்கீங்களா? இதுதான் சொல்லியிருக்கிறாங்க. உணவுனா என்ன, இதுல எது பேலன்ஸ் டயட்டு, இதுல எதோ சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, இயற்கை உணவுனா என்ன, ஜங்க் ஃபுட்னா என்ன, ஏன் அதை சாப்பிடக்கூடாது, எப்படி சாப்பிடணும், எப்போ சாப்பிடணும், பசி எடுத்தா சாப்பிடணுமா, டைம் பார்த்து சாப்பிடணுமா, பிடிச்சிருந்தா சாப்பிடணுமா, அதுல மனசுக்கு பிடிச்ச உணவு சாப்பிடணுமா, இவ்வளவே சொல்லியிருக்காங்க. எத்தனை பேர் ஃபாலோ பண்றீங்க? இல்ல வைராக்கியமா இதை ஃபாலோ பண்ணியே தீர்வேன் அப்படின்னு எத்தனை பேர் முயற்சி எடுத்திருக்கீங்க? 100% நீங்க எல்லாத்தையும் ஃபாலோ பண்றீங்களா? இனிமேலாவது என்னடா அப்படி கேட்கறேன்னு நினைக்காதீங்க, கோட்டை விட்டுறாதீங்க. இன்றைய நாள், இந்த வினாடி, இந்த ஒரு செகண்ட் போயிடுச்சுன்னா திரும்பி கிடைக்காது. கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்க. இதை நீங்க விட்டுட்டு உடல்நல குறைபாடு வந்துருச்சு அப்படின்னா யார் பொறுப்பு? குழந்தை காரணம், புருஷன் காரணம், என் வீட்டுல யாரும் எனக்கு உதவி செய்யலாம், நான் தேவையில்லாத சிந்திக்கிறது, இதையெல்லாம் யோசனை பண்ணிட்டு உட்காந்துருந்தா சரியாகாது. இன்னைக்கே முடிவெடுக்கணும். நான் இதை ஏற்கனவே பல வகுப்புல சொல்லியிருக்கேன். நல்ல விஷயம் எதுவாக இருந்தாலும், எதையாவது நீங்க மறந்திருந்தாலும், இன்னைக்கு ஞாபகத்துக்கு வந்திருந்தாலும், இன்னைக்குதான் உங்களுக்கு தோணி இருக்கனாலும் ஸ்டார்ட் பண்ணணும். இப்பையில இருந்து ஆரம்பிங்க. கெட்ட விஷயம்னு தெரிஞ்சுட்டா இந்த நிமிஷமே நிறுத்திடுங்க, இந்த வினாடியே நிறுத்திடுங்க. ஒருவேளை ஏற்கனவே நல்லதா செய்துட்டு இருக்கீங்க, நான் யோகா பண்றேன், என் உடம்புக்கு நான் முதல்ல முக்கியத்துவம் கொடுக்குறேன், நான் வைராக்கியமா அதை ஃபாலோ பண்றேன், என்ன நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ப்ளீஸ் கண்டினியூ. தயவு செய்து தொடர்ந்து பண்ணுங்க, விட்டுறாதீங்க. எந்த சூழலையும், யாருக்காகவும், எதுக்காகவும் நீங்க செய்யற நல்ல விஷயத்த தொடர்ந்து பண்ணுங்க.
பிரபஞ்சம் எல்லாம் வல்ல இரையாற்றல் நமக்கு நிச்சயமா துணையா இருக்கும். அதேதான் இது வரைக்கும் முயற்சி எடுக்காதவங்களுக்கு சொல்றேன், ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா காலை சக்கரத்துல உங்களுக்கு எவ்வளவோ அறிவு கிடைக்குது. ஆனா அதை ஃபாலோ பண்றோமா? 10 நாள் ஃபாலோ பண்றீங்க, அப்புறம் விட்டுடுறீங்க. நான் ஃபாலோ பண்றவங்கள சொல்லல, ஃபாலோ பண்ணாதவங்கள சொல்லிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் கேள்வி ஞானம் மட்டுமே இருக்கு. மனசாட்சியோட யோசிங்க. வெறுமனே டெய்லி காலை சக்கரம்ல உட்கார்ந்து கவனிக்கிறீங்க, எழுதுறீங்க. எத்தனை பேர் ஃபாலோ பண்றீங்க? ஃபாலோ பண்ணணும். பண்ணி உங்களுடைய அனுபவத்தை பையா சொல்றாங்கல்ல, அடுத்து வரக்கூடிய மாணவர்கள் எல்லாரும் ஆசான்களா மாறுங்கன்னு. முதல்ல நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நீங்க என்ன ஃபாலோ பண்ணீங்க, உங்களுக்கு என்ன கிடைச்சது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு டாஸ்கா கொடுக்குறேன். எங்க இந்த அடுத்த ஒரு ப்ரோக்ராம் நேரடி வகுப்புக்கு வரோம்ல, அதுக்குள்ள நீங்க எப்படி இருந்தீங்க, இப்ப எப்படி இருக்கீங்க, ப்ரூஃபோட கொண்டு வாங்க பார்க்கலாம். இது எனக்காக இல்ல, காலை சக்கரத்துக்காக இல்ல, குணபகன் ஐயாவுக்காக இல்ல, ஆசான்களுக்காக இல்ல. உண்மையாலே உங்களுக்கு சுய அன்பு இருந்தா, உங்க மேல அக்கறை இருந்தா, உங்களால முடியும் அப்படின்னு வைராக்கியம் இருந்தா செய்யணும். இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டீங்கன்னா காலை சக்கரம்ல சொல்லிக் கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீங்க உள்வாங்கி உங்களுடைய வாழ்க்கை சூழலுக்கு மேல அதை அப்ளை பண்ணி நீங்க ஜெயிக்கணும். எத்தனை வருஷத்துக்கு நீங்க ஸ்டூடெண்டாவே இருக்க போறீங்க? நீங்க முன்னுக்கு வந்துட்டீங்க, இதெல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா முழு ஆரோக்கியத்தோட ஆயிடுவீங்க. கண்டிப்பா நீங்க ஆசான்களா ஆயிடுவீங்க. அடுத்தது உங்களுக்கு இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய சந்ததிகள், உங்களை சுற்றி இருக்கிறவங்க, நீங்க சொல்லவே வேண்டாம், தானா வருவாங்க. என்ன பண்ற, நீ இவ்வளவு மனப்பக்குவத்தோட இருக்க, என்ன சொன்னாலும் உனக்கு கோபம் வரல, இவ்வளவு மெச்சூரிட்டி உனக்கு எங்க இருந்து வந்துச்சு, என்ன இருந்தாலும் நீ உன் வேலையில கண்ணா இருக்கிற, எப்படி முடியுது அப்படின்னு கேட்கணும். அப்ப நீங்க சொல்லணும், காலை சக்கரம்னு ஒரு நிகழ்வு இருக்கு, இதை என்னை எந்த அளவுக்கு மனப்பக்குவத்தோட கொண்டு வந்திருக்கு, நான் அறியாமையில இருந்து வெளியில வந்துட்டேன், பலவிதமான அறிவு கிடைக்குது, குடும்பம் எப்படி நடத்தணும், எப்படி சந்தோஷமா வாழணும், உன்னை எப்படி நேசிக்கணும், உன் உடம்பு என்ன சொல்லுது, அதுக்கு என்ன தீர்வு, இல்லையா? எல்லா ஆங்கிள்லயும் சொல்லி கொடுக்குறாங்களா இல்லையா? கேட்கிறோமா இல்லையா? எத்தனை பேர் ஃபாலோ பண்றீங்க? ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து வரக்கூடியவங்க உங்களோட ரிசல்ட்டை பத்தி பார்த்துட்டு மட்டும்தான் வரணும், நீங்க சொல்லி வரக்கூடாது. அவங்களா கேட்கணும். அதுக்கு நாம என்ன பண்ணணும்? கற்றுக்கொண்ட விஷயங்களை முதல்ல ஃபாலோ பண்ணணும். சுற்றி இருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் ஃபாலோ பண்றதுக்கு சொல்லி தரணும், கற்றுத்தரணும், ஷேர் பண்ணணும். இறைக்கிற கிணறு தான் ஊரும். இப்ப நாங்கெல்லாம் எங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? இன்னொன்னு, உங்களுக்கு தேவையானதை நாங்க உங்களுக்கு பகிர்ந்துக்கும் போது இதுக்கு அடுத்த நிலைமைக்கு நாங்க போவோம். எங்களுக்கு இன்னும் 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 இரையாற்றலும் பிரபஞ்சமும் பல அறிவை கொடுக்கும், ஞானத்தை கொடுக்கும். நாங்க இன்னும் மேம்பாடான ஒரு நிலைக்கு போவோம். அடுத்தடுத்து நாங்க உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுக்காக நீங்க எல்லாம் எப்பவுமே எங்க மூலமா கத்துக்கிட்டு தான் ஆகணும்னு இல்லை. முதல்ல உங்க மேல ஒரு சுய அன்பு, அக்கறை, தெளிவு, நீங்க யார் அப்படிங்கறது புரிஞ்சுட்டாலே பிரபஞ்சம் உங்களை எடுத்து கையால பயன்படுத்த உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தயாராயிடும். முதல்ல கருவி ஆவதற்கு தயாரா இருங்க, தகுதி உள்ளவங்களா இருங்க, எலிஜிபிள் கேட்டகரியாவில வாங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், பெண்கிறது மிகப்பெரிய சக்தி, ஆற்றல் அபரிமிதம். இந்த வார்த்தையெல்லாம் கேட்டிருக்கீங்களோ இல்லையோ? இதெல்லாம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஃபிராக்சர் ஆன விஷயம். பல பெண்கள், அப்பா நாங்க நினைச்சோம் பெண்கள் எல்லாரும் உண்மையாலுமே தன் மீது அக்கறை உள்ளவர்கள். கசப்பா இருக்கு கேட்கறதுக்கு, உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும், ஷாக்கிங்கா இருக்கும். உண்மையா அது கிடையாதுங்க. அது இருந்தா நீங்க உங்களை நேசிச்சா, உங்க மேல அக்கறை வச்சுக்கிட்டீங்கன்னா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ஆரோக்கியமா இருந்தே தீரணும். நீங்க உங்களை நேசிக்காம உங்களால இன்னொருத்தர் மீது அன்பை எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அப்படியெல்லாம் ஈஸியா எனக்கு ஆண் பெண் வித்தியாசம் இல்ல, என் கணவர், பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க, என் குழந்தை, பக்கத்துல இருக்க குழந்தைங்க, அப்படியெல்லாம் எனக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. நான் என்ன நேசிச்சேன்னா நான் எல்லாரையும் நேசிப்பேன். நான் இப்போ நான் கரடி குரங்கு எல்லாரையும் நேசிப்பேன். எல்லா ஜீவராசிகளும்
செடி, பூ, இலை எல்லாத்தையும் நேசிப்பேன். அவ்வளோலாம் வேண்டாங்க. நம்ம குடும்பத்துல இருக்கவங்க நாம நேசிக்கணும்னா நாம நம்மளை நேசிக்கணும். இல்லைன்னா அது புருடம், அது பொய், அது உண்மை இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கிறீங்களா? இப்போ இது ஒரு சமூக கட்டுப்பாடு. என் கணவனை, என் குழந்தைகளை பார்க்கணுங்கிறது ஒரு கடமை. யோசனை பண்ணி பாருங்க. வலிக்குதா கேட்கும் பொழுது? இதான உண்மை. இதுக்கு பேர் அன்பா, அக்கறையா? ஏமா உங்களால உங்களை நேசிக்க முடியல? உங்களுக்கு என்ன ஆற்றல் இருக்குன்னு உங்களுக்கு தெரியல? உங்க மேல உங்களுக்கு அக்கறை இல்லை, எப்படி இருக்கும் மற்றவங்க மேல? எப்படி இருக்கும்? கேளுங்க, உங்களை நீங்களே கேளுங்க. எல்லாருக்கும் பரிமாறி முடிச்ச உடனேதான் ஒரு பெண்ணு சாப்பிடுவா. முட்டாள்தனம். எல்லாரும் சாப்பிட்டு முடியாது, மிச்ச மீதியே சாப்பிடுவா. அறியாமை. முட்டாள்தனம் சொன்னா வலிக்குதுல்ல, ஆனா இப்படிதான் நான் சொல்வேன். அப்பவாது உரைக்குதான்னு பார்க்கலாம். நான் அதுக்கு வித்தியாசம் சொல்லட்டுமா? எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் இந்த ஒரு விஷயத்த கவனமா கேளுங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா நீங்க சாப்பிட்றீங்கல்ல, உங்களுக்கு கோபம் வராம இருக்கா? எரிச்சல் வராம இருக்கா? ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு ஃபிளக்சுவேஷன் வருதா? உங்க உணர்வு உங்க கட்டுப்பாட்டுல இல்லையா? காரணம் என்ன? உங்க மேல இன்னைக்கு அக்கறை வச்சு உங்களுக்கு பசிக்குதுங்கும் போது நீங்க சாப்பிடல. உங்களுக்கு பசி எப்ப தெரியுமா எடுத்திருக்கோம்? நீங்க ரசத்துல உப்பு இருக்கா, சாம்பார்ல காரம் போதுமா, சாப்பாடு வெந்துருச்சா, சுவை நல்லா இருக்கா அப்படின்னு நீங்க நாக்குல தொட்டு ருசிக்கிறீங்க பார்த்தீங்களா? சமைக்கும் பொழுது அங்கவே உங்களுக்கு பசி வந்தாச்சு. இது எத்தனை பேர் உணர்ந்துருக்கீங்க? ஆனால் என்ன பண்ணுவீங்க? குழந்தைக்கு கட்டி வைக்கணும், கணவருக்கு சாப்பாடு போடணும், எல்லாருக்கும் லஞ்ச் எல்லாம் கொடுத்து எல்லாம் அனுப்பிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? நீங்க உட்காருவீங்க. இதுல என்ன ஆகும்னா, குழந்தை சரியா சாப்பிடாம கொஞ்சம் ஏதாவது மீதி வச்சா கோவம் வரும். வீட்டுக்காரர் சின்னதா எனக்கு தான் இது பிடிக்காதுன்னு தெரியுமே, இல்லைன்னா எனக்கு இதுதான் ஒத்துக்காதுன்னு தெரியுமே, இல்லைன்னா இதை இப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்னு அன்பா பொறுமையா சொன்னா கூட பூதமாட்டம் ஆயிடுவோம், பத்திரகாளி ஆயிடுவோம். ஏன்? குழந்தை சின்னதா என்னைக்குமே சாப்பிடாது வெங்காயம். எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கும். அன்னைக்குன்னு பார்த்து அது வெங்காயத்தை பொறுமையா அம்மா தெரியாம எடுத்து வைக்கும். உடனே கோவம். நல்லதெல்லாம் சொன்னா சாப்பிட மாட்டியா? இதுக்கு பேர் அக்கறை இல்லை. புருஷன் மேலேயோ குழந்தை மேலேயோ அக்கறையினால கிடையாது. உங்க மேல உங்களுக்கு அக்கறை இல்ல, பசிச்சது இல்ல, முதல்ல பிளேட்ல போட்டு உட்கார்ந்து தின்னுட்டு அதுக்கப்புறம் போக வேண்டியதுதானே. பண்றது இல்ல. இங்க என்ன ஆயிருக்கும் தெரியுமா? ஏன் கோவம் வருது தெரியுமா? ஏன் சலிப்பு வருது தெரியுமா? ஏன் வருத்தம் ஏற்படுது தெரியுமா? அந்த ஒரு அக்கறையே சரியா வெளிப்படுத்த தெரியல. காரணம், உங்க மேல உங்களுக்கு அக்கறை இல்ல, அன்பு இல்ல. உங்களுக்கு என்ன தேவையோ அதை சரி செய்துக்கிற அளவுக்கு உங்களுக்கு பொறுமை இல்ல, அறியாமை. முதல்ல இதை தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அங்க பசிக்குதுல்ல, உடனே ஆசிட் சுரக்குது இல்ல, பசியை ஏற்படுத்துதா இல்லையா? பசிக்கும் பொழுது சாப்பிடணுங்கிறதுனா நாங்க சொல்றது. சாப்பிட்டீங்களா? எவ்வளவு நேரம்? குறைஞ்சது 1.5-2 மணி நேரம். பல பெண்கள் இதை விட மோசம். அதுக்கப்புறமா குளிப்பாங்க, பூஜை பண்ணுவாங்க, அல்லது யோகா பண்ணுவாங்க, மெடிடேஷன் பண்ணுவாங்க. அப்புறம் வீட்டுல இருக்கிறது எல்லாம் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒழிச்சு போட்டு எல்லாத்தையும் கழுவி சுத்தம் பண்ணி துணி துவைச்சு வீடு பெருக்கி இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கழுவி, இந்த வீட்டுல வயசானவங்க இருந்தா அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டு அதே கோவம், அதே டென்ஷன், அதே இரிட்டேஷன் இப்படி எல்லாம் செஞ்சு முடிச்சு அதுக்கப்புறம் இவங்க உட்காந்து என்ன பண்ணுவாங்க? சாப்பிடுவாங்க. மதியம் என்ன ஆயிருக்கும்? குறைஞ்சது 11:30-12 ஆயிருக்கும். இது வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு. சரி, வேலைக்கு போறவங்களுக்கு இன்னும் மோசம், கேட்கவே முடியாது. எல்லாத்தையும் நானே தான் செய்யணுமா? ஒருத்தரையும் ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? இதெல்லாம் யார் செஞ்சது? சொல்லி கொடுத்தீங்களா? இதுதான் மனப்பக்குவம் இல்லைங்கிறது. எல்லாத்துக்கும் அடிப்படை சுய அன்பு இன்மை. இனிமேலாவது வளர்த்துக்கோங்க. அன்புங்கிறது பாரபட்சம் இல்லாதது, எல்லாரையும் நேசிக்கிறது. முதல்ல உங்களை நீங்க நேசிக்கணும். உங்க உடம்பு மேல உங்களுக்கு அக்கறை இருக்கணும். உங்களுக்கு என்ன முடியும், சக்தி என்ன, ஆற்றல் என்ன, திறமை என்னன்னு உங்களுக்கு தெரியணும். உடல் குறித்து நான் சொன்ன உணவு,
அதுக்கடுத்து நீர், குடிக்கிற தண்ணீர், எப்படி தண்ணி குடிக்கணும், தாகம் எடுத்து தண்ணி குடிக்கணும், எவ்வளோ தண்ணி குடிக்கணும், எந்த தண்ணியை குடிக்கணும், எப்படி குடிக்கணும், அடுத்தது எப்படி சுவாசிக்கணும், காற்றோட்டமான இடத்துல எப்படி வசிக்கணும், எப்படி உழைக்கணும், எது நிதானமான உழைப்பு, அளவுக்கு அதிகமான உழைப்பும் உடலுக்கு கேடு, உழைப்பே இல்லைனாலும் அது கழிவுகளுடைய தேக்கம், அப்ப அதுவும் நோயை ஏற்படுத்தும். அதனுக்கு பிறகு நல்ல வெப்பம், அதுதான் உடற்பயிற்சிங்கிறது. அந்த எல்லாத்துக்கும் மேல நல்ல தூக்கம். எத்தனை பெண்கள் ராத்திரி படுத்து நான் நல்லா படுத்து தூங்கி காலையில் நான் எழுந்துக்கிறேன், எழுந்துக்கும் பொழுது எது நல்ல உறக்கம் தெரியுமா, எது ஆழ்ந்த உறக்கம் தெரியுமா, எது ஆரோக்கியத்துக்கான உறக்கம்னு தெரியுமா? ஏன் இதை நான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்றேன்? ஆரோக்கியமான உறக்கம்னா என்ன தெரியுமா? உங்க வீட்டுல குழந்தை இருந்தா தூங்கி எழுந்துக்கும் போது கவனிங்க, பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல. அவ்வளோலாம் எங்களுக்கு டைம் இல்லை. உடனே கிச்சன்ல விசில் அடிக்கும், ஓடணும், ஆஃப் பண்ணணும். உடனே வீட்டுக்காரர் ஏதோ கேட்பாரு, ஓடணும் தூக்கிட்டு. இல்லைன்னா பெரிய குழந்தைக்கு ஏதோ தேவைப்பட்டிருக்கும், ஓடணும். அந்த குழந்தைங்க தூங்கி எழுந்துக்கிறத கூட கவனிக்கிற அளவுக்கு அம்மாக்களுக்கு பொறுமை இல்லை. அவ்வளவு வேலை இழுத்து போட்டுக்கிறது. கமிட்மெண்ட் இப்படிதான் இருக்கு. கமிட்மெண்ட் தன்னை காட்டிலும் அதிகமாக மற்றவர்களை பார்த்துக்கிறது. இதுக்கு பேரு அன்பெல்லாம் கிடையாது, கடமை. அப்போ கடமையேன்னு வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் கணவனையும் வீட்டுல இருக்கிறவங்களையும் குழந்தைங்களையும் பாத்துக்கிறீங்க. அதுல ஒரு 10% கடமையாவது உங்களை பாத்துக்கிறீங்களா? நீங்க அன்பா பாத்துக்க வேண்டாம், நான் அதுக்கும் கீழே வந்துட்டேன். கடமையாவது உங்க உடம்ப நீங்க பாத்துக்கிறீங்களா? அந்த குழந்தை தூங்குறதை இனிமேலாவது கவனிங்க. தூங்கி எழுந்து உட்கார்ந்த உடனே அரைக்குறையா கண்ணை திறக்கும், இல்லைன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே ஆடிட்டே உட்காந்துருக்கும். சுத்தி பார்க்கும், நான் யாரு, நான் எங்க இருக்கேன் அப்படின்னு. இதுதான் ஆழ்ந்த உறக்கம், டீப் ஸ்லீப், ஆரோக்கியமான உறக்கம். எத்தனை பேர் அப்படி தூங்கி இருக்கீங்க? ராத்திரி நான் படுத்தையா, காலையில தான் எனக்கு முழிப்பு வந்துச்சு. அதுவும் எந்த அலாரமும் இல்லாம, எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாம. ஸோ ஆஃபீஸ் குழந்தை வந்து காலையில 7 மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும், ஹஸ்பண்ட் 8 மணிக்கு ஆஃபீஸ்க்கு போகணும், நான் 9 மணிக்கு ஆஃபீஸ்க்கு போகணும். இப்படி எவ்வளவு கமிட்மெண்ட். அப்படித்தானே எழுந்துக்கிறீங்க. உண்மையா தூங்கி எழுந்து காலையில எழுந்துக்கும் போது அப்பா சொர்க்கம், நான் நைட் தூங்கினேன், காலையில நான் எந்த ஒரு இதுவும் இல்லாம தானா எனக்கு முழிப்பு வந்துச்சு, எழுந்து பாக்குறேன் நான் யாருன்னு எனக்கு தெரியல, கொஞ்ச நேரம் ஆச்சு. இப்படி வாழ்க்கையில ஒரு தடவையாவது தூங்கிருக்கீங்களா? கேட்கறது விளையாட்டா தான் இருக்கும், சிந்திச்சு பாருங்க, அப்புறம் புரியும். பேச்சே வராது. ஒண்ணு, நான் என்னை இது வரைக்கும் நேசிக்கல, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழல, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் தூங்கல, எனக்காக நான் வாழல அப்படிங்கறது நினைச்சீங்கன்னா அழுக வரும். வரக்கூடாது. அடுத்தது என்ன தெரியுமா வரணும்? அறிவு வரணும், ஞானம் வரணும். இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா ஒரு நாளைக்கு ஒரு 50% ஆகுது உங்களுக்காகவும் வாழ்ந்து பாருங்களேன். அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்னு உங்களுக்காக வாழ்ந்து பாருங்க. பசிக்குதா? குழந்தையோ ஹஸ்பண்டோ வீட்டுல பெரியவங்களோ இருக்கட்டும், அவங்க வேலையில அவங்க பார்க்கட்டும். ஒரு பிளேட்ல போட்டுக்கோங்க, உடனே ஒரு 4 இட்லி எடுத்து போடுங்க, பொறுமையா உட்கார்ந்து ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க, தப்பு கிடையாது. இல்லைன்னா சமைக்கும் போது டேஸ்ட் பார்க்காதீங்க, அந்த வாசனையே பசியை உண்டு பண்ணிடும். எப்பா நீங்க 4 மணிக்கு எழுந்திருப்பீங்க, இல்ல 5 மணிக்கு எழுந்திருப்பீங்க, இவ்வளவு வேலைகளையும் செஞ்சு முடிக்கிறதுக்கு 7 மணிக்குள்ள பசிக்குமா பசிக்காதா? பசிக்குமா பசிக்காதா? கண்டிப்பா பசிக்கும். 7 மணிக்கு ஆபீஸ் ஹஸ்பண்ட் 6 மணிக்கு தான் எழுந்திருப்பாரு, 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போற குழந்தை 7 மணிக்கு தான் எழுந்திருக்கும். ஆனா நீங்க எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறீங்க? 4 மணிக்கு இல்லைன்னா 5 மணிக்கு எழுந்திருப்பீங்க. ஸோ நீங்க தானே முதல்ல எழுந்துக்கிறீங்க, குளிக்கிறீங்க, சமைக்கிறீங்க, சுவை பாக்குறீங்க, அதை உணர்றீங்க, கண்ணால பார்த்து ரசிக்கிறீங்க. பசி உங்களுக்கு தான்ப்பா முதல்ல எடுக்கும். இது ஒண்ணும் புதுசா நான் கதை சொல்லல, இதுதான் இயற்கையினுடைய விதி. இதையவே உணராம இதை நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்ப நம்ம இதை சாப்பிட்டோம்னா உட்காந்து நிம்மதியா சாப்பிடவும் முடியாது, அண்ட் இல்லைன்னா என்னால வந்து அவங்களுக்கு தான் முதல்ல அனுப்பணும், டைம் ஆயிடும், இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்களா? வேண்டாம், இப்ப 4 இட்லி போட்டு சாப்பிட வேண்டாம். என்ன பண்ணலாம்? ஒரு ஃப்ரூட் ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாமா? ரெடியா? ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஜூஸ் 2 மணி நேரம் தாங்குமா?
தாராளமா தாங்கும். அட்லீஸ்ட் 1 மணி நேரம் தாங்கும். ஏதாவது ஒரு பழ ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா 2 வாழைப்பழம், 2 பேரிச்சம்பழம், 2 அத்திப்பழம் சாப்பிடலாமே. நல்ல பசி எடுக்கும்போது இதையாவது சாப்பிடலாம்ல. தயவு செஞ்சு இனிமே கொஞ்சம் அக்கறையை வைங்க. நான் ரொம்ப தர்ம பத்தினி. நான் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு வயசுல பெரியவங்களுக்கு எல்லாம் சோறாக்கி போட்டுட்டு அப்புறமா தான் நான் வந்து என் உடம்புக்கு நான் சாப்பாடு கொடுப்பேன் அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க. 10 வருஷம் கூட தாங்க மாட்டீங்க. அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்றீங்க. உங்களை பார்த்தாலே உங்க குழந்தைக்கு, உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கு, உங்க ஹஸ்பண்டுக்கு ஐயோ இந்த டைமுக்கு போனா கொதறிடுவான், நம்மள பத்திரகாளி ஆயிடுவான். தேவையா? ஆனா சொல்லிக்கிறது, நான் எவ்வளவு செஞ்சாலும் எனக்கு நல்ல பேரே இல்லை. நான் எவ்வளவு செஞ்சாலும் என்னை யாரும் அப்ரிசியேட்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்? அக்கறையை உங்க மேல வைக்கல. உங்க வயிறு பசிக்குது, அதுக்கு சோறு போடல. எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்களை பத்தியே யோசிக்கிறீங்க. அப்புறம் என்ன ஆகும்? அடுத்தவங்களும் உங்க மேல குற்றம் சொல்லதான் செய்வாங்க. அது காரணம் யாரு? நீங்க கொடுத்த இடம். அதையவே நீங்க 2 பேரிச்சம்பழம், 2 அத்திப்பழம், 1 வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு உங்க வேலையை பண்ணிருந்தீங்கன்னா சாப்பாடு போடும்போது உங்களுக்கு கோபம் வராது. காரணம் உள்ள பசி ஆசிட் இல்ல. அது வேலையை பார்க்க போயிருச்சு, செரிமானத்துக்கிட்ட வேலை பண்ண போயிருச்சு. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? மைண்டு காம் ஆயிடும். நீங்க ஒரு உணவை ருசிச்சுட்டீங்க, சாப்பிட்டீங்க, பசி அடங்கி போச்சு. அப்போ உங்களுக்குள்ள என்ன வரும்? உண்மையா அதுக்கப்புறம் நீங்க காமிச்சீங்கன்னா கோவப்பட்டா அதுக்கு பேரு அன்பு, அதுக்கு பேரு அக்கறை. புரியுதா வித்தியாசம் உங்களுக்கு? அப்ப எப்படி திரும்ப வார்த்தை வரும்? தங்கம், கொஞ்சம் கொஞ்சமா பழகு. உனக்கு வெங்காயம் பிடிக்கல அப்படின்னா இன்னைக்கு ஒரே ஒரு வெங்காயம் சாப்பிட்டு பாரேன். காலையில ஃப்ரீயா டாய்லெட் போகும், பாப்பாக்கு வலிக்காது, உடம்புக்கு ரொம்ப நல்லது சாமி. இப்படிதான் வார்த்தை வரும். என்ன செஞ்சு போட்டாலும் குத்தம் தான் அப்படின்னு கணவன் மேல கோபம் வராது. உங்களுக்கு பிடிக்கும் தாங்க செஞ்சேன், இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கோங்க, நாளைக்கு நான் வேற செஞ்சு தரேன், சாரி நான் ஏதோ ஞாபகத்துல பண்ணிட்டேன், இப்படி வரும் வார்த்தை. அப்ப எப்படி இருக்கும் தெரியுமா? வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்களோ குழந்தைங்களோ ஹஸ்பண்டோ என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீங்க முடியல அப்படின்னு ஒரு நாள் உட்காந்துட்டா கூட, இவ்வளவு கஷ்டப்பட்டா, நமக்கு பார்த்து பார்த்து பண்ணா, நம்மளவே அக்கறையோட பண்ணா, அதனால நீ ஒரு நாள் ஓய்வு எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அவ எது சொன்னாலும் அக்கறையோட தான் இருக்குன்னு புரிஞ்சுப்பாங்க. உங்ககிட்ட தன்னுடைய மனசுல என்ன நினைக்கிறாங்களோ, இது பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு வெளிப்படுத்துவாங்க. சந்தோஷமா, பயம் இல்லாம, தைரியமா, அன்போட வெளிப்படுத்துவாங்க. இல்லைன்னா என்ன ஆகும்? பயப்படுவாங்க. வெளிப்படுத்தவே பயம். இப்ப பக்கத்துல போக கூடாதுப்பா, கத்துவான், பத்திரகாளி ஆயிடுவான். உடனே குழந்தைய யோசிக்கும். நிறைய அம்மாமார்கள் குழந்தைங்களை என்னதான் பார்த்துக்கிட்டாலும் தன்கிட்ட வராதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். புரிஞ்சுக்கோங்க, வருத்தப்படாதீங்க. நீங்க காமிக்கிற முக சுளிப்பு பெரியவங்க கிட்ட உங்களால காமிக்க முடியாது, ஹஸ்பண்ட் கிட்ட காமிக்க முடியாது, மாமியார் கிட்ட காமிக்க முடியாது. இயலாமை என்ன பண்ணுவீங்க? கோவம் என்ன பண்ணுவீங்க? பசி. உங்களுக்கு பலம் இல்லை. டிசபிலிட்டி லீட்ஸ் டு ஆங்கர். இயலாமையின் வெளிப்பாடு கோவம். குழந்தைகிட்ட தான் காமிப்பீங்க. பாவம், அது பயந்துரும். தனக்கு பிடிக்கலன்னு கூட சொல்லாது. பிடிக்காததை நீங்க செய்யற மாதிரியே பிடிக்காததை அது சாப்பிடும். எனக்கு இது வேண்டாம், எனக்கு இப்படி வேணும்னு சொல்லாது. காரணம் அம்மா கத்துவான், அம்மா திட்டுவான், அம்மா பேசுவான். எப்பதான் நீங்க நார்மலா இருப்பீங்க சொல்லுங்க? ஏன்னா எப்பவுமே நீங்க உங்களை நேசிக்கிறது இல்ல, உங்களுக்கு முக்கியத்துவமே கொடுக்கறது இல்ல. உங்க உடம்பு தனக்கு பசிக்குதுன்னு கேட்டா சோறு போடுறது இல்ல, தாகம் எடுக்குதுன்னு கேட்டா தண்ணி குடிக்கிறது இல்ல. அப்ப கூட போற போக்குல அப்படியே எடுத்து கடை கடன் குடிச்சிட்டு போறது. நின்ன நிலைமையில தண்ணி குடிக்கிறது யார் சொல்லி கொடுத்தா? எங்கேயா இருந்தாலும் தண்ணி கொடுத்தாங்கன்னா உட்கார்ந்து குடிக்கணும், இடம் தேடணும் எங்க உட்காரலான்னு. நின்றுகிட்டே கடை 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 பார்த்துருக்கீங்களா? ஃபாரினர்ஸ் போய் பார்த்துருப்பீங்க, பாண்டிச்சேரி பக்கம் இருக்கிறவங்க தெரியும், இடம் தேடுவாங்க. ஒரு சைக்கிள் நின்றுட்டா கூட அது ஸ்டாண்ட் மேல ஏறி உட்காந்து தண்ணி குடிப்பாங்க. பார்க்கணும். அப்படியே இல்லைனாலும் என்ன பண்ணுவாங்க? வாய் வச்சு கொஞ்சமா கொப்பளிச்சு கொஞ்சம் கொஞ்சமா தான் குடிப்பாங்க. கட 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 2 லிட்டர் தண்ணி நேரா கிச்சனுக்கே போற மாதிரி. ஏன் அப்படி குடிக்கிறீங்க? கொஞ்சம் நிதானமா. ஏன்னா தாகம் அதிகமாயிடுச்சு, அது தாகம் எடுத்து பல மணி நேரம் ஆச்சு. அப்ப நீங்க குடிக்கிற தண்ணி கடகடன் தான் குடிப்பீங்க. தாகம் குறைவாக ஆரம்பிக்கும் போதுதான் குடிச்சீங்கன்னா உட்கார்ந்து நிதானமா குடிக்கலாம். அதுவுமே செய்யறதில்ல.
கேட்ட டைம் ஆயிடுச்சு. என்ன டைம் ஆயிடுச்சு? எதுக்கு டைம் ஆயிடுச்சு? இதுக்கெல்லாம் காரணம் சுய அன்பு. உங்க மேல அன்பு இல்லை. இதை ஒண்ணு மட்டும் நான் இதுவரை பேசுறேன். இன்னும் நிறைய இருக்கு, கண்டினியூ பண்ண போறேன். ஏன்னு சொன்னா ஆணிவேர், பெண்கிறவ ஆணிவேர். நாம ஆரோக்கியமா இல்லைன்னா யாரையுமே ஆரோக்கியமா இருக்க முடியாது. அதுக்காக உடனே நான் தான் காரணமா அப்படின்னு மனப்பக்குவம் இல்லாம மெச்சூரிட்டி இல்லாம திரும்பியும் யோசிக்காதீங்க. இதுதான் வழி, இதுதான் ஒரே வழி, ஆப்ஷனே கிடையாது. நீங்க உங்களை நேசிச்சீங்கன்னா உங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள், உங்களுடைய மூளையிலிருந்து வரக்கூடிய உதிக்கக்கூடிய எண்ணங்கள், உங்களுடைய உணர்வுகள், இது எல்லாம் குடும்பத்துல பிரதிபலிக்கும். உங்களுக்குள்ள பிரதிபலிக்கும், உங்களை சுத்தியும் பிரதிபலிக்கும், இது சமுதாயத்தையும் பிரதிபலிக்கும். இதுதான் உண்மை. நீங்க என்ன ரீசன் சொன்னாலும் இதுக்குள்ள அடங்கிடும். சுய அன்பு, செல்ஃப் லவ், இது முதல்ல வேணும். குறிப்பா பெண்களுக்கு வேணும். அதனாலதான் இவ்வளவு பேசுறேன். அடுத்தது ரொம்ப முக்கியம், ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் சாப்பிடுறது. நான் ரொம்ப கோவமெல்லாம் பேசியிருக்கேன் இந்த விஷயத்துல. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், எல்லாத்தையும் எடுத்து போட்டு சாப்பிடுவாங்க. கேட்டா அதான் அக்கறையா, அவருக்கு பிடிக்கும், அதை சாப்பிட்டோம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? ஏன் செய்யல? குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி செய்யறீங்க, ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச மாதிரி செய்யறீங்க, மாமனார் மாமியாருக்கு பிடிச்ச மாதிரி செய்யறீங்க, நாத்தனார் குழந்தைனாருக்கு ஏற்ற மாதிரி செய்யறீங்க. எதுக்காக? பொண்ணு இப்படி கூட வச்சுக்கலாம், நல்ல பேர் எடுக்கிறதுக்காக. நான் இப்படியே பேசுறேனே, உண்மை தானே? ஏன்னா பெண்களுக்கு அந்த பாராட்டு ரொம்ப பிடிக்கும். முட்டாள்தனம். உங்க மேல அக்கறையை வச்சுக்கிட்டு நீங்க எல்லாருடைய அக்கறை, எல்லார் மீதும் அக்கறை செலுத்துனீங்கன்னா அதுக்கு பேரு உண்மையாலும் பாராட்டுன்னு நீங்க எடுத்துக்கோங்க. இல்லைன்னா அதுக்கு பேரு பாராட்டல, செல்ஃபிஷ், சுயநலம். சுய அன்பு வேற, சுயநலம் வேற. உங்களுக்கு பேர் கொடுக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் செய்றீங்க, உங்க மேல இருக்கிற அக்கறையில செய்யல. உங்க மேல அக்கறை இருந்தா என்ன தெரியுங்களா பண்ணுவீங்க? உங்களுக்கு பிடிச்சதையும் செய்வீங்க. அப்போ அவங்க எல்லாரும் உங்களை பாராட்டுறதுக்காக நீங்க சந்தோஷப்பட்டுக்கலாம். அது உங்களுக்கு எனர்ஜி, நான் இல்லைன்னு சொல்லலாம். பெண்களுக்கு அப்ரிசியேஷன், பாராட்டு, நல்லா பண்ணாங்க, நல்லா பேசுறாங்க, நல்லா சமைக்கிறாங்க, எல்லாரையும் நல்லா அன்பா பாத்துக்கிறாங்க. ஆனால் இப்படி பேர் எடுத்த நீங்க எல்லாரும் கொஞ்சம் யோசிங்க. யாராவது ஒருத்தர் எனக்கு சொல்லுங்க, இவங்கள மாதிரி வருமா அப்படின்னு. யாரெல்லாம் பேர் எடுத்திருக்கீங்களோ, குடும்பத்துல உங்களுக்கு நல்ல பேர் இருந்ததுன்னா நீங்க உங்க மேல அக்கறை இல்லாத 0% கூட அக்கறை இல்லாத ஒரு ஆள் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா உங்களாலதான் என்ன பண்ண முடியும்? மற்றவங்களெல்லாம் திருப்திப்படுத்த முடியும். என்ன இப்படி பேசுறீங்க? அப்ப நான் எதுக்காக என் மேல நான் அன்பு செலுத்தணும், என்னையா நான் பாத்துக்கிறோம் இப்படித்தானே கேக்குறீங்க? ரெண்டையுமே செய்யுங்கன்னு சொல்றேன். அதுதான் உண்மையான அன்பு, உண்மையான அக்கறை. இது பேருக்காக, கடமைக்காக, கடமை என்ன பாராட்டுக்காக செய்யறது உண்மை கிடையாது, நிலைக்காது. இதே வாய், இதே உங்க சுத்தி இருக்கிறவங்க பேசுறது எல்லாமே ஒரே நாள்ல தூக்கி தகர்த்து போட்டுருவாங்க. நாம நினைச்சது தப்புன்னு. எப்ப தெரியுமா? நீங்க முடியலன்னு உட்கார்ற அன்னைக்கு. நீங்க முடியலன்னு உட்காரும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, உடம்ப கொஞ்சம் பாத்துக்கணும்ல. இவ எப்பவுமே இப்படிதான், எல்லாருக்கும் செய்வா, ஆனா அவ உடம்ப பாத்துக்க மாட்டான். தேவையா? தேவையா? அப்ப செஞ்சதெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சா? அதனாலதான் சொல்றேன், இன்னொருத்தர் பேசணுங்கிறதுக்காக, புகழணுங்கிறதுக்காக செய்யாதீங்க. அவங்க மேல அக்கறையோட நீங்க செஞ்சாலும் உங்க மேல அக்கறையோட இருந்து நீங்க வாழ்ந்து நீங்க செஞ்சீங்கன்னா இன்னொருத்தர் உங்களை குத்தம் சொல்றதுக்கு வாய்ப்பே கிடைக்காது. எப்பவுமே இப்படிதான் உடம்ப பாத்துக்கவே மாட்டாங்கிற அந்த பேச்சு வராது. யார் பாத்துக்கணும்? இன்னொருத்தர் பாத்துப்பாங்களா? உங்க உடம்ப நீங்க தான் பாத்துக்கணும். உங்க வயிற்று பசிக்கு நீங்க தான் சாப்பிடணும். உங்களை நீங்க தான் திருப்திப்படுத்திக்கணும். இன்னொருத்தர்லாம் திருப்திப்படுத்தவே முடியாது, பாசிபிளே இல்லை. உங்களுக்கு தாகம் எடுத்தா நீங்க தான் தண்ணி குடிக்கணும், உங்க உடம்புக்கு நீங்க தான் உடற்பயிற்சி பண்ணணும், உங்க மனசுக்கு நீங்க தான் மெடிடேஷன் பண்ணணும், உங்களுக்காக நீங்க தான் தூங்கணும். ஆரியர் கணவர் எனக்காக உயிரே கொடுப்பாரு. என் புள்ள நான் கேட்கிற கூட தாண்டாது. என் மாமியார் எனக்கு அம்மா போல. என்ன வேணா இருந்துட்டு போட்டோம். உங்க மேல உங்களுக்கு அக்கறை இல்லைன்னா எல்லாம் 0 தான்.
உங்க மேல சுய அன்பு இருக்கணும், அக்கறை இருக்கணும். உங்களுக்கு என்ன சக்தின்னு தெரியணும், உங்களுக்கு என்ன தெரியும்னு தெரியணும். உங்களுக்கு தெரியணும் முதல்ல. தெரியுமா? இனிமேலாவது தெரிஞ்சுக்க ஆரம்பிங்க. இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மிச்ச மீதி எல்லாம் திங்கிறது, கேட்டா அக்கறைங்கிறது, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அவங்களுக்கு இது வேணும் எல்லாமே செய்யறது. ஆனா தனக்கு உடம்பு ஒரு ஓய்வு கேட்கும். ஒரு அரை மணி நேரம் இந்த கட்டையை கொஞ்சம் கீழே போட அப்படின்னு உடம்பு கேட்கும். ஒரு 10 நிமிஷம் படுத்து எழுந்துட என்ன குடியா மொழி போகும், படுக்கிறதே இல்லை. இதெல்லாம் எப்படி நமக்கு தெரியுது அப்படின்னா, வர்ற அத்தனை பேரும் புலம்புற புலம்பல். ஒரு 150 பெண் பிள்ளைகள் இன்னும் திருமண வாழ்க்கைக்குள்ளே போல. எவ்வளவு விரக்தி தெரியுமா? பயப்படுறாங்க. நீங்க எல்லாம் வாழற வாழ்க்கையை பார்த்து அந்த பிள்ளைங்க பயப்படுறாங்க. இன்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்துறவங்க படுற பாடு. தான் மேல எந்த பொண்ணும் அக்கறை வைக்கிறது இல்ல, தான் உடம்ப பாத்துக்கிறது இல்ல, பேஷண்டா தான் ஆகுறாங்க. செஞ்சாலும் கெட்ட பேர் தான் வருது, வீட்டுல நல்ல பேர் கிடையாது, அப்ரிஷியேட் பண்ண ஆள் இல்ல. இதெல்லாம் விடுங்க. குத்தம் சொல்லாம எந்த வீட்லயாவது பொம்பளைங்க இருக்கிறாங்களான்னு கேக்குறாங்க. இந்த கேள்விக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்? நம்ம எல்லாம் குடும்பம் நடத்திட்டு இருக்கிறோம். நாம உதாரணமா இருந்தாதான் அடுத்து வரக்கூடிய பெண் பிள்ளைகள் கல்யாணம் பண்ணி இப்ப பயப்படுது. ஒரு குழந்தை 2 குழந்தை இல்ல, 150 பெண் பிள்ளைகள் 21 வயது, 18 வயதுல இருந்து 21 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் சொன்ன ஒரே வார்த்தை, கல்யாணம் தான் பயமா இருக்கு. எனக்கு இன்னும் அவ்வளவு தைரியம் வரல. காரணம், என்னுடைய பாட்டி வாழ்ந்த வாழ்க்கை, என்னுடைய அம்மா வாழ்ந்த வாழ்க்கை, என்னுடைய அக்கா வாழ்ந்த வாழ்க்கை, இவங்க எல்லாம் வாழ்ந்த பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. நானும் அதுல போய் சிக்கிடுவோன்னு. இந்த பயத்தை கொடுத்தது யாரு? இதுக்கு முன்னாடி அம்மாவா இருக்கிறவங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க, குடும்பம் நடத்துறவங்க, இவங்கெல்லாம் பண்றதுதான். அந்த பிள்ளைங்க தெளிவாதான் இருக்கிறாங்க. ஆரோக்கியமா என்ன பண்ணணும், யோகா பண்றாங்க, இல்ல விளையாடுறாங்க, சந்தோஷமா மனசுக்கு பிடிச்ச மாதிரி வளர்றாங்க. திருமணத்துக்கு பிறகுதான் எல்லா பெண்களும் சொல்லக்கூடியது. கடைசியா நான் சொல்லி முடிச்சுக்கிறேன், சிந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். திருமணத்துக்கு முன்னாடி நான் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சேன், திருமணத்துக்கு முன்னாடி நான் யோகா பண்ணேன், திருமணத்துக்கு முன்னாடி நான் சந்தோஷமா இருந்தேன். ஏன் திருமணத்துக்கு அப்புறம் இல்ல? இது ஒரு சப்ப காரணம். இது ஒரு சப்ப காரணம். இது ஒரு காரணமே கிடையாது. ஏன் உங்களை யோகா பண்ணக்கூடாதுன்னு உங்க வீட்டுல சொன்னாங்களா? ஒரு நல்ல விஷயம் நீங்க பண்ணும் பொழுது வீட்டுல அதை அவங்க செய்யக்கூடாதுன்னு சொன்னா என்ன செய்யணும்? அம்மா, இது என் உடம்புக்காக நான் பண்ற விஷயம், எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயம் நான் பண்ணிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு என்ன வேணுமோ நான் செய்யறேன். ஆனா என் விஷயத்த, என் உடம்ப நான் பாத்துக்கிறது இல்ல, நான் என்ன பண்ண மாட்டேன், பின்வாங்க மாட்டோம். எத்தனை பேர் வைராக்கியமா சொல்லிருக்கீங்க? பரவாயில்ல, இன்னைக்கு யோகா பண்ணலன்னா பரவாயில்ல, நாளைக்கு பண்ணிக்கலாம். ஒரு நாள் விடுவீங்க, 2 நாள் விடுவீங்க, 3ஆவது நாள் விட்டே போயிட்டீங்க. எத்தனை பெண்கள் திருமணத்துக்கு அப்புறமா நிறைய விஷயங்களை விட்டுட்டீங்க, நல்ல விஷயங்களை விட்டுட்டீங்க. டைம் டேபிள் போட்டு பாருங்க. திருமணத்துக்கு முன் பெண்கள், திருமணத்துக்கு பின் பெண்கள். ஒரு சார்ட் பண்ணுங்க பார்க்கலாம். உங்களை நீங்க அனலைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் திறமை இருந்தது? நீங்க எவ்வளவு பெரிய கோல்டு மெடலிஸ்ட், எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கீங்க, உங்க திறமைகளை ப்ராஜெக்ட்ல காமிச்சு எவ்வளவு பெரிய சர்டிபிகேட் வாங்கியிருக்கீங்க. உங்களுக்கு என்னெல்லாம் திறமை இருந்தது, உங்களுக்கு என்னெல்லாம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வாழ்ந்திருக்கீங்க. இப்ப என்ன பண்றீங்க? இது எல்லாமே காரணம் நீங்க ஆரோக்கியமா இல்லாததுக்கு. பிரில்லியண்டா யோசிச்சேன், என்னோட தாட்ஸ் எல்லாம் வேற மாதிரி அட்வான்ஸா இருந்துச்சு, இப்ப இல்ல. காரணம் என்ன? யாரும் உங்களை தடுக்கல, நீங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, நீங்க அத முதல்ல முக்கியம்னு நினைக்கல. உங்க உடம்பு முக்கியம், உங்க உணர்வுகள் முக்கியம். இப்ப நான் அழுதா முதல்ல என்னுடைய நுரையீரல் பாதிக்கப்படும் அக்கறையோட யாராவது மெச்சூர்டா யோசிச்சிருக்கீங்களா? எடுத்து பக்கத்துக்கெல்லாம் உட்காந்து அழுவுறீங்க. ஹஸ்பண்ட் போனதுக்கு அப்புறம் நான் அழுவேன், நான் ராத்திரி தலைகாணியில படுத்துட்டு அழுவேன். ஏன் ஏன் அழறீங்க? நான் வருத்தப்பட்டிருக்கேன், நான் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழல, எனக்கு கோபம் வருது. பாருங்க, நோயின்னு சொன்னேன், ஆனா நோயை பத்தி எதுவுமே பேசல. நான் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் காரணத்தை மட்டும்தான். உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கலாம், தைராய்டு இருக்கலாம், மென்சுரேஷன் டிசீஸ் இருக்கலாம், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கலாம், கேன்சர் கூட இருக்கலாம். இன்னொரு உண்மையை சொல்லட்டுமா? பெரிய நோய், அது காரணம் தெரியணும்ல. உயிர்கொல்லி நோய் கேன்சர் தெரியணும்ல. யாரெல்லாம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழலையோ, மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை வாழலையோ, மனசுக்குள்ளேயே போட்டு அடக்கி 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 மற்றவங்களுக்காகவே வாழறீங்களோ, ரேஷியோ படி இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் எனக்கு 10 நாளைக்கு முன்னாடி அந்த விமன்ஸ் பாலிடெக்னிக்ல ஸ்பீச் கொடுக்கும்போது தான் தெரிஞ்சது. பெண்களுக்குத்தான் அதிகமாக புற்றுநோய் வருது.
ஆண்களுக்கு வர்ற மாதிரி இருந்தாலும் ஓவர் கம் பண்ணி வெளியில வந்துடுறாங்க. காரணம் என்ன சொல்லுங்க? அவங்க அவங்கள நேசிக்கிறதுனாலயா? கிடையவே கிடையாது. நீங்க அவங்க மேல அக்கறை செலுத்துறதுனால. ஆனா உங்க உடல் ஆரோக்கியத்தை இழந்துட்டு நீங்க அவங்க மேல அக்கறை செலுத்துறீங்க. அவங்க 100% வெளில வந்துடுறாங்க. நீங்க என்ன பண்றீங்க? கண்டுபிடிக்கிறதுக்கே எப்ப தெரியுமா டைம் வருது? இதையும் WHO தான் ஆர்கனைசேஷன் தான் கண்டுபிடிச்சிருக்கு. உலக சுகாதார நிறுவனம் கண்டுபிடிச்சிருக்கு. பெண்களுடைய நோய் தெரிவதற்கே எவ்வளவு நாள் ஆகுது? கடைசி ஸ்டேஜ்ல தான் தெரியுது. கேன்சர் முற்றி போன அப்புறம் தான் தெரியுது. ஏன்? ஆரம்பத்திலேயே அறிகுறி எல்லாம் தெரியும், வெளியிலேயே சொல்றது இல்ல. எனக்கு வலிக்குதுன்னு சொல்றது இல்ல. கேட்டா வலிக்குதுன்னு சொன்னா என்ன எல்லாரும் தான் வீட்டு வேலை செய்யறாங்க, நீ மட்டும் அதிசயமா செய்யறாங்க அப்படின்னு வீட்டுல சொல்றாங்க. ஏன்? உங்க மேல நீங்க அக்கறையோட செஞ்சிருந்தீங்கன்னா இப்படி ஒரு பேச்சு வாங்க வேண்டி இருக்குமா? இன்னொருத்தர குத்தம் சொல்லி பழகாதீங்க. நீங்க உங்களை மதிக்காத வரைக்கும் மற்றவங்க உங்களை மதிக்க மாட்டாங்க. நீங்க செய்யற வேலையை மதிக்க மாட்டாங்க. முற்றி போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது. அது வரைக்கும் என்ன பண்றீங்க? அது வரைக்கும் ஒண்ணும் பண்றது இல்ல. மற்றவங்களுக்காக மட்டும் பண்றது, தனக்காக ஒண்ணுமே பண்றது இல்ல. இதுதான் உண்மை. கயிறு வலிச்சா சொல்றது இல்ல, மார்பகத்துல கட்டி வந்தா சொல்றது இல்ல, கர்ப்பப்பையில புண்ணு வந்தா சொல்றது இல்ல. பரவாயில்ல கழிச்சுக்கலாம், சரியா போயிடும். கேர்லெஸ், வைராக்கியம் இல்ல. நல்ல உணவு சாப்பிடுறது இல்ல, மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழறது இல்ல. எப்ப பார்த்தாலும் நான் பேசுறத கேட்கறதுக்கு யாருமே இல்ல. நான் பேசுறத காது கொடுத்து கேட்கறதே இல்ல. ஊர்ல இருக்கிறவங்க பேசுறதே என் வீட்டுக்காரர் கேட்கறாரு. ஆபீஸ்ல போய் பொம்பளை MD கிட்ட திட்டு வாங்கிட்டு வராரு. ஆனா நான் வேலையை திறந்தா என்ன சொல்றாரு? ஆரம்பிச்சா இப்பதான் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. புலம்புறீங்கல்ல? ஏன் தெரியுமா? அவர் வந்தா அவர் பேசுறது, நாம பேசுறத காது கொடுத்து கேட்பாரு. நீங்க நம்பிட்டு இருக்கிறீங்க. இது வாய்ப்பே இல்லை. இயற்கையின் விதி, மாறாத விதி, மாற்ற முடியாத விதி. அவங்களுக்கு அமைதியா இருந்தாதான் ரீச் ஆகும், நீங்க பேசினாதான் ரீச் ஆகுது. கடவுள் 2 பேரையும் ஒண்ணு சேர்த்துட்டாரு, அவரோட தப்பு அது. இது இயற்கையினுடைய விதி, மாற்றவே முடியாது. நீங்க இப்ப என்ன பண்ணணும்? உங்க உடம்போட நீங்க பேசணும், உங்க மனசோட நீங்க பேசணும், உங்க ஆன்மாவோட நீங்க பேசணும். மிஞ்சி போனா உங்களுக்குன்னு ஒரு குருவை உருவாக்கிக்கணும். ஒரு குருவை நீங்க உருவாக்கிக்கணும். அல்லது இருக்கிற உங்களுடைய குரு கிட்ட மனசு விட்டு பேசணும். அப்பா எனக்கு இப்படி இருக்கு, பேசுங்க. பேசுறதுக்கு ஆளாங்க இல்ல. உடம்பு கிட்ட பேசுங்க, மனசு கிட்ட பேசுங்க, கடவுள் கிட்ட பேசுங்க. கேட்க மாட்டேன்னு சொல்றாரு, பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுங்க, குரு கிட்ட பேசுங்க. இல்லைன்னா நேரம் பார்த்து ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி எப்படி சொன்னா கேட்பாங்களோ அப்படி வீட்டுல முதல்ல அப்படியே ஆரம்பிங்க. அப்பா நீங்க அமைதியா இருந்தாதான் உங்களுக்கு ரீசார்ஜ், உங்களுக்கு சக்தி. ஆனா நான் ஒரு பெண்ணு, இது இயற்கையினுடைய விதி. நான் பேசினாதான் எனக்கு அது ரீசார்ஜ். அதனால உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, அல்லது அக்கறை இருக்கோ இல்லையோ, இப்படிதான் சொல்லுங்க. நான் உங்க மனைவி, உங்களுக்காக எல்லாம் பண்றேன். எனக்காக ஒரு அரை மணி நேரம் நான் பேசுறத கொஞ்சம் கேளுங்க. கொட்டி தீர்த்துடுறேன், நீங்க ரெஸ்பாண்டே பண்ண வேணாம். நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதுதான் தன்னுடைய தன்மை, இப்படித்தான் வெளிப்படுத்தணும். எந்த பெண்ணுக்கும் தீர்வு அவசியமே இல்லை. பேசுறத கேட்கணும், அவ்வளவுதான். பேசுங்க. அல்லது என்ன மாதிரி இப்படி வந்துடணும். தனக்கு தெரிந்த விஷயம், தான் அறிந்த ஞானம், தான் அறிந்த அறிவு, அனுபவம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்குற அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்குள்ள வந்துடணும். எளிமையான வழி இது. எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ வாழ்க்கையில எனக்கு கிடைச்சது. நான் அதுக்கு தகுதியான ஒரு கருவியாக என்னை மாற்றிக்கொண்ட போது பிரபஞ்சம் என்னை சரியா சூஸ் பண்ணிச்சு. பல பெண்கள் பாருங்க, நல்லா பேசக்கூடிய பெண்களுக்கு இந்த ஒரு தயக்கமே இருக்காது, இந்த ஒரு ஏக்கமே இருக்காது. நான் பேசுறத கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு. வீட்டுல இருக்கிறவங்க நம்ம பேச்ச கேட்கல அப்படின்னா, வெளியில இருக்கிறவங்க நாம நல்ல கருத்துக்களை சொன்னா கேட்கறதுக்கு தயாரா இருக்காங்க. நம்மளுடைய அறிவை வெளிப்படுத்தினா அதை பயன்படுத்திக்கிட்டு தன் வாழ்க்கையில மேம்படுறதுக்கு நம்மளுடைய வார்த்தைகள் உதவியா இருக்கும். எப்பவும் இனிமேலும் தயவு செஞ்சு எந்த பெண்களும் என் வீட்டுல இருக்கிறவங்க நான் சொல்றத கேட்கலன்னு சொல்லாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கு, ஆற்றல் இருக்கு, சக்தி இருக்கு. கடவுள் எல்லாருக்குள்ளயும் திறமையோட தான் படைச்சிருக்கான். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களை சுத்தி இருக்கிற 4 பேருக்கு தேவைப்படலாம், வெளிப்படுத்துங்க. அனுபவத்தை வெளிப்படுத்துங்க. அவங்க வாழ்க்கையில உங்களால பல பிரகாசங்கள் ஏற்படலாம், மாற்றங்கள் ஏற்படலாம். அவங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம். அதுக்கு நீங்க ஒரு உதாரணமா இருக்கலாம். உங்களுடைய திறமை ஒரு உதாரணமா இருக்கலாம். இனிமேதான் வெளிப்படுத்தணும், ஆரம்பிங்க. சிம்பிள். எதிர்பார்க்கவே மாட்டீங்க. யாராவது பேசலாமா, கொஞ்ச நேரம் பேசுன்னு கெஞ்சணும். அப்படிதான் நடக்குது எங்க வீட்டுல. எல்லாம் பேசுற, மணிக்கணக்கா பேசுற, கொஞ்ச நேரம் எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல.
அப்பதான் என்ன பண்ணணும், ஓகேன்னு உட்காரணும். ஏங்கணும். நாம பேசுறத கேட்கறதுக்காக வீட்டுல இருக்கிறவங்க ஏங்கணும். ஒரு வாசகம்னாலும் திரு வாசகமா இருக்கணும். 1.25 அடியா இருந்தாலும் திருக்குறள் மாதிரி இருக்கணும். நாம பேசுற வார்த்தைகளுக்காக குடும்பம் ஏங்கணும். நம்ம பேசுறத கேட்கறதுக்காக பல பேர் காத்திருக்கணும். அப்படி இருக்கணும். அதுதான் பெண் சக்தி, அதாம ஆற்றல். உங்களுக்கே தெரியல. சும்மா என்னமோ உட்காந்துட்டு அதையே யோசனை பண்ணிட்டு இருக்காது, வெட்டியா உட்காந்துருக்காதீங்க. கமிட் பண்ணுங்க. இன்னைக்கு இன்னும் 21 நாளைக்குள்ள என் உடம்புல எல்லா செல்களையும் நான் புதுப்பிக்க போறேன். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன், நல்ல உணவு. எப்படி உணவுல கவனம் வைக்கணும், எப்படி நீர்ல கவனம் வைக்கணும், எப்படி காற்றோட்டமான இடத்துல வசிக்கணும், எப்படி நல்லா தூங்கணும், எப்படி என்னுடைய உடலை உடற்பயிற்சி செய்யணும். எடுங்க, இன்னைக்கே டைம் டேபிள் எடுங்க. திருமணத்துக்கு முன், திருமணத்துக்கு பின் நான் என்ன பண்ண, என்ன பண்ணல. அப்ப இதெல்லாம் நான் கவனம் செலுத்தணும். இதெல்லாம் மைனஸ், எப்படி சரி பண்ணணும், கரெக்ட் பண்ணுங்க. வாய்ப்புக்காக இந்த உலகமே காத்திருக்கு. நீங்க தயாராங்கிறதுதான் கேள்வி. நோய்ங்கிறது நம்ம லைஃப்ல ஒரு சின்ன பார்ட், குண்டூசி முனை. இனிமே அதை பார்த்து பயப்படாதீங்க. நீங்க சரி செய்ய வேண்டியது நோயே கிடையாது. உங்களை சரி பண்ணணும், உங்க மேல அக்கறை வைக்கணும், சொல்லி கொடுத்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. நோய் ஒரு காரணமே கிடையாது. நோய்ங்கிறது நான் சொன்ன மாதிரி டிப் ஆஃப் த நீடில், அவ்வளவுதான். ஊசி முனை அளவுதான் நோய்ங்கிறது. தூக்கி போட்டு அந்த ஊசி அளவுக்கு உங்க மேல நீங்க அக்கறை செலுத்துங்க, இது ஓடியே போயிடும். புரிஞ்சுதா? தயவு செய்து பெண்கள் உங்கள் மீது அக்கறை செலுத்துங்கள், அன்பு செலுத்துங்கள், உங்களுடைய சக்தியை உணருங்கள், உங்களுக்கு இருக்கிற ஆற்றல் என்னன்னு உணருங்க, திறமை என்னன்னு உணருங்க, அதுல கவனம் செலுத்துங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை ஆரோக்கியம், உடம்பு, மனசு, புத்தி. முதல்ல உடல்ல கவனம் செலுத்துங்க, சரியா போயிடும், எல்லாம் சரியாயிரும். அதைதானே காலச்சக்கரத்துல பண்ணிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, இனி பயன்பாட்டுக்கு கொண்டு வாருங்க, செயல்ல காமிங்க. புரியுதுங்களா? என்னை போல இல்ல, இதுக்கும் மேல நான் யாரையெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இப்படி ஒரு விஷயங்களை கத்துக்கிட்டு இன்னும் என்ன மேம்படுத்திக்கணும், அப்படி எல்லாரும் வரணும். அதுதான் என்னுடைய ஆசை, இந்த சமுதாயத்தினுடைய ஆசையும். ஏன்னு கேட்டா, ஒரு பெண் ஒரு குடும்பத்துல தன்னை சரியா கவனிச்சுக்கிட்டா குடும்பம் நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருந்தா சமுதாயம் நல்லா இருக்கும். ப்ளீஸ், இது ஆண் இதயம், இதை சரி பண்ணாம வேற எதையும் சரி பண்ண முடியாது. புரியுதுங்களா? இன்னும் அடுத்து வரக்கூடிய வாரங்கள்ல இன்னும் நிறைய இதை பத்தி என்னுடைய அனுபவத்துல பெண்ணுடைய நோய்வாய்ப்படுறதுக்கு என்னெல்லாம் காரணம், அப்ப ஆரோக்கியத்துக்கு அதெல்லாம் நோக்கி போகணும். இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய டாபிக்ஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தான் இருக்கும். இது கூடவா காரணம் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா இதெல்லாம் எனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு மேல நம்ம நோயை பத்தியே பேசக்கூடாது. இனி பெண்களை பத்தி தான் பேசணும். ஏன்னா ஆணிஜர் அவங்க தான் சரி பண்ணிட்டா எல்லாம் சரியாயிடும். ஆண்களுக்கும் நோய் வராது, குழந்தைகளுக்கும் நோய் வராது, சமுதாயமே ஆரோக்கியமான சமுதாயம் மாறும். இதுதானே காலச்சக்கரத்தின் நோக்கம். அதை நோக்கி நம்ம பயணிப்போம். வாழ்த்துக்கள். சொன்ன விஷயங்களை கொஞ்சம் சிந்திங்க, கொஞ்சம் செயல்பாட்டு கொண்டு வாங்க, ப்ரிப்பேர் ஆகணும் எல்லாத்துக்கும். சரியா? காலச்சக்கரம் வாய்ப்பு கொடுக்க தயாரா இருக்காங்க. இன்னும் நிறைய ஆசான்கள் வருவதற்காக. ஸோ இதுலயும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. சரிங்களா? நன்றி ஐயா. அடுத்த வாரம் நம்ம இதுக்கு இன்னும் நிறைய விளக்கங்களோட கொடுப்போம், நம்ம மேம்படுத்திக் கொள்ள. நன்றி. நன்றி நன்றி, சிறப்புங்கம்மா, சந்தோஷம், வாழ்த்துக்கள். இப்ப எல்லாருக்கும் ஒரு மனசுல ஒரு கேள்விக்குறி இருக்குது. அதாவது நம்ம இன்னைக்கு பெருசா சொல்ல போறாங்க, நோட்லாம் எடுத்துட்டு வந்து உட்காந்தாக்கா என்னடா அது அம்மா நம்மளை பத்தி பேசிட்டு இருக்காங்களே அங்க ஸ்கிரீன்ல அப்படிங்கிறது எல்லாருக்கும் பெரிய ஒரு சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறேன். சந்தோஷமா இருக்கும். இல்ல சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டும் சில வார்த்தைகள்லாம் போட்டிருந்தாங்க. உண்மையிலுமே இன்னைக்கு யாரை பற்றியும் பேசல, இதுல இருந்தவங்க எல்லாரை பற்றியும் பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு புரிதல் இருந்திருக்கும். சந்தோஷம். அதாவது எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தொலைச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு பெரிய ஒரு உதாரணம் காட்டி நீ செஷனை சிறப்பா சொல்லியிருக்காங்க. உண்மையிலுமே இந்த நேரத்துல அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றிங்கம்மா. நன்றி. சிறப்பு. அதாவது அவங்க சொல்ற விஷயங்கள் என்னன்னாக்கா சாதாரண விஷயங்கள்